ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லவங்கப்பட்டையில் சில நம்ப முடியாத நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது நறுமண பொருள் அப்படிங்கிறதையும் தாண்டி ஏகப்பட்ட உடல்நல நன்மைகளை தரக்கூடியதாக கூட இருக்குது. இந்த லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல, இது நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் எகிப்து வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மசாலா பொருளும் கூட இந்த லவங்கப்பட்டை தான். இந்த லவங்கப்பட்டை இருக்குல்ல, இது லவங்கப்பட்டை மரத்தோட பட்டையிலிருந்து தான் பிரித்தெடுக்கிறாங்க. இது நறுமணம் மிக்கதா இருக்கிறதுனால பிரியாணி மாதிரியான உணவுப் பொருட்கள்லையும் இதை மசாலா பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க. லவங்கப்பட்டை அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான். இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க பயன்படுது. ஒரே ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டையில் 1.4 கிராம் நார்ச்சத்தும் போதுமான அளவு கால்சியமும் இருக்குது. இதில் விட்டமின் பி, விட்டமின் ஏ, விட்டமின் கே கூட இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இந்த லவங்கப்பட்டையில் இருக்குது. முகப்பருக்களை எதிர்த்து போராடுறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சரும ஆரோக்கியத்துக்கு லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது முகப்பருக்களை எதிர்க்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுது. 3 டீஸ்பூன் லவங்கப்பட்டையில் கொஞ்சோண்டு தேன் கலந்து பேஸ்ட் போல் கொண்டு வந்துட்டு அதை முகத்தில் தடவி 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா முகப்பரு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது தான் இந்த லவங்கப்பட்டை. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது. இந்த லவங்கப்பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது செல்களை பாதிப்புலேருந்து பாதுகாக்குது. டைப் 2 நுரையீரல் நோய் வராமல் தடுக்குது. லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய கோலைன், அது மட்டும் இல்லாமல் பீட்டா கரோட்டின், ஆல்ஃபா கரோட்டின், இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சது தான். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவும் இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டை இருக்குல்ல, இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வளர்சிதை மாற்றத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவுது. ரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்கிறதுனால இன்சுலின் இருக்குல்ல, அது மிக முக்கிய காரணமாக இருக்கும். இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ரத்த சர்க்கரை அளவை சீராக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவங்கப்பட்டை உங்களுக்கு உதவியாக இருக்கும். செரிமான மண்டலத்தில் இருக்குல்ல, அந்த கார்போஹைட்ரேட்டுகளை குறைக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை குறைக்கிறதுக்கும் லவங்கப்பட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தை மென்மையாக்குறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஸ்கின்னை மென்மையாகவும் ஷைனிங்காகவும் வைக்கிறதுக்கு லவங்கப்பட்டை ரொம்ப உதவியாக இருக்கும். கொலாஜன் உற்பத்தி குறையிறதுனால தான் சருமம் தொய்வடைய ஆரம்பிச்சிடும். தோல் அதோட நெகிழ்ச்சித்தன்மையை மீண்டும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவங்கப்பட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்துக்கு தேவையான லோஷன்கள், புரதத்தை திரும்ப தர்றதுக்கு லவங்கப்பட்டை தண்ணி உதவியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டை இருக்குல்ல, இது என்சைம் செயல்பாட்டை குறைக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களோட எண்ணிக்கையை குறைக்குது. உடலில் இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பை குறைக்க கூட உதவுது. இதய நோய் வரக்கூடிய அபாயம் வராமல் தடுக்கிறதுக்கும் லவங்கப்பட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டது இந்த லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையில் சின்னமால்டிஹைடு அப்படிங்கிற பொருள் இருக்குது. இது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது. சின்னமால்டிஹைடு அப்படிங்கிறது பட்டையில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான எண்ணெய் தான். இது ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு. சில பாக்டீரியாக்கள் கூட வராமல் தடுக்குது. பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய், அதாவது லவங்கப்பட்டையோட எண்ணெயும் லவங்கப்பட்டையும் உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறப்ப ரத்த அழுத்தத்தில் மாற்றம் உண்டாகும். அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கொழுப்போட அளவை குறைக்க உதவும். அலர்ஜி, வீக்கத்தை குறைக்கிறதுல லவங்கப்பட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டை இருக்குல்ல, இது நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராட உதவுது. சேதமடைந்த திசுக்களை சரி செய்து. பட்டை இருக்குல்ல, இது அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். லவங்கப்பட்டை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். மூட்டு வலியை சரி செய்ய உதவும். நாள்பட்ட அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும்.
லவங்கப்பட்டைய சமையல்ல சேர்த்து நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லன்னா, முதல் நாள் இரவே ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டைய தண்ணீல ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில அந்த தண்ணிய குடிச்சு பலன் பெறுங்க. அதுவும் முடியல அப்படின்னா, லவங்கப்பட்டை இருக்குல்ல, அத நுணுக்கி பொடி மாரி வச்சுக்கோங்க. அதுல ஒரே 1 டீஸ்பூன் பொடிய தண்ணீல வெதுவெதுப்பான தண்ணீல கலந்து கூட நீங்க குடிக்கலாம். இந்த 3 மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அந்த விதத்துல நீங்க லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம். ஆனா லவங்கப்பட்டை சாப்பிடுறப்பயும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அளவோட எடுத்துக்கோங்க. குறிப்பு நாள்பட்ட நோய்களுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த லவங்கப்பட்டைய எடுத்துக்கலாம். இந்த வீடியோல லவங்கப்பட்டை எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம லவங்கப்பட்டைய உணவுல சேர்த்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.